வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மியூசிக் ஆஸ் அன் அஸ்ட்ராலஜிக்கல் ரெமெடி என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம பார்த்துட்டு வரோம். எப்பவும் போல ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன, சப்தஸ்வரங்கள், 9 கிரகங்கள், 12 ராசிகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வரோம். அப்போது மேஷம், விருச்சிகம், ரிஷபம், துலாம், அப்புறம் மிதுனம், கடகம், இது மிதுனம் கடகம் இந்த 2 ராசிக்கும் புதன் அதிபதி. ஆனால் அந்த புதன் ராசிக்கு உண்டான அந்த என்ன ஸ்வரங்கள் அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் கடகம், சிம்மம், கடகத்துக்கு சந்திரன், சிம்மத்துக்கு சூரியன், கடகத்துக்கு பா, சிம்மத்துக்கு ஷட்ஜம், பஞ்சமம், அதுக்கு மேலே மத்தியமம், புதனுக்கு சுத்த மத்தியமம், பிரதிமத்தியமம் ரெண்டும் ஏற்புடையது. அதே மாதிரி தனுசு, மீனம் அந்த 2 ராசிக்கும் அதிபதி குரு, அது ரெண்டும் நிஷாதம், சுத்த நிஷாதம். அதுக்கப்புறம் இங்கே மகரம், கும்பம் அந்த 2 ராசிக்கும் அதிபதி சனி பகவான். மகரம், கும்பம் சனி சேர்ந்தது. அப்புறம் தனுசும் மீனமும் குரு பகவானுக்கு சேர்ந்தது. அப்போது காந்தாரம் ஆச்சுன்னு சொன்னால் மத்தியமம் ஆச்சு. அப்புறம் தெய்வத்தம், குருவுக்கும் தனுசுக்கும் மீனத்துக்கும் குரு அதிபதின்னு சொன்னால் தெய்வத்தம். அப்புறம் சனிக்கும் அதாவது கும்பம், மகரம், கும்பம் இந்த 2 ராசிக்கும் சனின்னு சொன்னால் அதில் கைசிக நிஷாதம், காக்கலி நிஷாதம், அதாவது தீவிரணி, கோமளனி. அதே மாதிரி தீவிர தெய்வதம், அந்தரக தீவிர சதுஸ்ருதி தெய்வதம், சுத்த தெய்வதம் அப்படின்னு இந்த தெய்வதம். அப்போது ஒரு இடத்துல குருவோட வீட்டில், குரு இருக்கிற தனுசு ராசியில் ஏதும் ஒரு கிரகம் இருக்குது. அந்த கிரகத்தை இதிலெல்லாம் அஸ்ட்ராலஜியில் ஒரு முக்கியமானது கேந்திரங்கள் அப்படின்னு 4 இடம் உண்டு. 1, 4, 7, 10 இது 4ம் கேந்திரம். அதாவது லக்னத்திலேருந்து லக்னம் எங்கே எப்போ பிறந்த நேரம் எப்பொழுதோ அது நம்பர் 1 அப்படின்னு வச்சுட்டா அதுலேருந்து 4வது இடம், அதுலேருந்து 7வது இடம், 1லேருந்து 7 போச்சுன்னா 1லேருந்து 10வது இடம். இது ஒரு கார்னர். இந்த கார்னர்னு சொன்னால் இந்த 4 கார்னரை நம்ம என்ன பண்ணலாம், அது பேர் தான் கேந்திரம்னு பேர். அந்த கேந்திரத்தில் எந்த மாதிரி கிரகம் இருக்குது, அங்கே என்ன ஆட்சி நடக்கிறதா, நீச்சம் நடக்கிறதா, 2-3 கிரகத்தோடு சேர்ந்து அங்கே இருக்குதா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி கேந்திரமான பிறகு 1, அப்புறம் 3, 6, 9 அதுபோல் ஒரு கணக்கில் பார்க்கலாம். அதே மாதிரி 1, 5, 9, 1, 4, 7, 10 பார்த்தா மாதிரி 1, 5, 9 எவ்ரி 4th கிரகம் என்ன நடக்கிறது, அது திரிகோணம். அது மாதிரி திரிகோணத்தில் இருக்கும்பொழுது அங்கே என்ன இருக்குது, அதெல்லாம் என்ன செய்ய முடியும் அப்படின்றத பார்க்கலாம். அதுபோல் ஒரு 9வது வீட்டில் இருக்கிற ஒரு கிரகம் அது ரொம்ப பலமாக இருக்குதுன்னு சொன்னால் அதனோட பார்வை எந்த இடத்துல படுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பார்வை 9லேருந்து என்ன பண்ணணும், 9க்கு அப்புறம் 9, 10, 11, 12, 1, 2, 3 3வது லக்னத்திலேருந்து 3வது இடத்தை அது பார்க்கும். அந்த 3வது இடம் என்ன போல இருக்குது, அதனோட ஸ்வரம் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த 3வது இடத்துல இருக்கிற ஸ்வரமும் இந்த லக்னத்தில் 7லையோ 8லையோ ஒரு கிரகம் இருக்குது பார்த்தோம், அதனோட பார்வை 9வதுல இருக்கும்போது இந்த ஆஸ்பெக்டில் அது பார்க்கும்னு சொன்னால் அந்த இடத்துல இருக்கிற ஸ்வரமும் கிடைக்கக்கூடிய ராகங்களை தேர்ந்தெடுத்து அதை சிறப்பாக வாசிப்பது சிறப்பு பயனை தரும். வாசித்தா என்ன பண்ணணும், நம்மளே வாசிக்கணும்னு வைங்க, நம்மளுக்கு அதை கேட்டுக்க முடியும். அதே மாதிரி நம்மளே அந்த ராகத்தை பாட முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த ராகத்தை நம்ம கேட்டுக்க முடியும். நம்மளுக்கு விஷயம் தெரிஞ்சாதான் நம்மளால் பாட முடியும். அதே மாதிரி யாரையான விட்டு வாசிக்க சொல்லி அதை நம்ம கேட்கலாம். ஸோ ஆல் த 3 ஆஸ்பெக்ட்ஸ் இஸ் பாசிபிள் அப்படின்னா அதுபோல் அந்த 5வது இடம் 9வது இடம் அப்படின்னா அந்த 9வது இடத்திற்கும் 5வது இடத்திற்கும் வரையறுக்கப்பட்டுள்ள என்ன ஸ்வரம், சப்தஸ்வரங்கள், அது என்ன ஸ்வரமாக இருக்குது, அது தீவிரமாக, கோமளமாக, அதாவது பெரிய ரியா, சின்ன ரியா, ரொம்ப கலோக்கியலாக கேட்குறோம்னு வச்சுக்க, பெரிய தாவா, சின்ன தாவா அப்படின்லாம் கேட்குறோம்னா அதுபோல் கோமள ஸ்வரமாக, தீவிர ஸ்வரமாக அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற ராகங்களை தேர்ந்தெடுத்து சிறப்பாக வாசித்து அதை தொடர்ந்து கேட்டுட்டு வருது. ஒரு நாளில் 2 times 3 times, அதாவது 10 நிமிஷம் வாசிக்கிறோன்னு வைங்க, 10 நிமிஷத்தில் இப்போது 10 நிமிஷம், மத்தியானம் 10 நிமிஷம், அதாவது பிட்வீன் 2 and 4ல் ஒரு 10 minutes, ராத்திரி 7 and 9 அதுக்குள்ளே ஒரு 10 minutes அப்படி கேட்டு பழகினா இதனால் வரக்கூடிய ஒரு மன உளைச்சல் ஒன்று இருக்குமில்ல, அதுலேருந்து நம்ம பரிபூர்ணமாக வெளியில் வர முடியும். இசைக்கு அத்தனை பெரிய மகத்துவம் உண்டு.
அதாவது மியூசிக் அஸ் அ தெரப்பியூட்டிக் மீடியம்னு சொல்கிறோம். தெரப்பி என்ன சொன்னால் சில நேரத்தில் சில மருந்தெல்லாம் நம்ம இருக்கிற இடத்துல, இப்போ ஆயுர்வேதிக் மருந்துன்னு வைங்க, அதனோட புகையோ ஒரு சிலத்தோட சூர்ணமோ அதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அந்த புகை வந்திருக்கே அதுவே சிறப்பான பலனை தரும். அதே மாதிரி அந்த புகையை வந்து நம்ம ஒரு தணலில் போட்டு புகை வரத்துக்கு பதில் அது ஒரு தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தா கூட அந்த இடத்துக்கு அது பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும்னு சொல்லுவாங்க பெரியவங்களாம். அதுபோல் எந்த ராகத்தில் எந்த ஸ்வரத்துக்கு இருக்கு அந்த இடத்துக்கு உண்டான ஸ்வரம் என்னன்னு சொன்னால் அதை தொடர்ந்து மீட்டி வாசிக்கும் பொழுது, அதை தொடர்ந்து வாசித்து கேட்டு இன்புறும் பொழுது, கேட்டு பருகிறோம். எப்போ நம்ம பருகிறது அப்படின்றத குடிக்கத்தில் சேர்த்திக்க தான், ஆனால் அதை பருகிறத வந்து கேட்டு பருகிறோம், கேட்டு இன்புறுகிறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதை கேட்டு பருகி இன்புறுகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பருகுதல் தேவையான அளவுக்கு மன உளைச்சலை, தேவைக்கு அதிகமாகவே மன உளைச்சலை நீக்கும் அப்படின்றத நம்ம மனசளவில் புரிஞ்சுக்கலாம். ஒரு சில எபிசோடில் நம்ம என்ன பண்ணலாம், இஃப் யூ கண்டக்ட் திஸ் ஆஸ் அன் ஒர்க் ஷாப், அந்த ஒர்க் ஷாப்பில் சிறப்பான பலனை அது தரும். எல்லா பங்குதாரர்களுக்கும், அதாவது பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஒரு ஒர்க் ஷாப்னா ஒரு 10 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த 10 பேருக்கும் இது போதுமான அளவுக்கு சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இது தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.